Hello everyone, welcome to ECBEd. இந்த வீடியோல growth and development பத்தி பார்க்க போறோம். ECBEd சேனலை இதுவரை நீங்க subscribe பண்ணலனா please subscribe பண்ணுங்க, like பண்ணுங்க, bell icon click பண்ணுங்க. So இந்த வீடியோல concept of growth and development, growth pattern, characteristics of growth and development, difference between growth and development and factors influencing or affecting the growth and development பத்தி பார்க்க போறோம். Introduction. Human life எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். So human life conception மூலமா ஸ்டார்ட் ஆகுது. Starts the conception in the mother's womb as a result of the fertilization process. Fertilization process எப்படின்னா ஓவம், அதாவது மதரோட ஓவமும் ஃபாதரோட ஸ்பெர்ம் செல்ஸும் fertilize ஆகி ஒரு சைகோட் ஃபார்ம் ஆகுது. இந்த ப்ராசஸ் மூலமா தான் ஹியூமன் லைஃப் மதரோட ஓம்புல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த growth and development, இந்த கருவோட growth and development எல்லாமே தாயோட கருவறையில தான் நடைபெறுகிறது. இந்த கரு ஃபார்ம் ஆனதுலேருந்து ஒரு ஃபுல் டைம் பேபியா இந்த பேபி க்ரோ ஆகிறது வரைக்கும் இந்த டோட்டலாக இந்த பேபியோட வெயிட் வந்து 11 lakh டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இந்த டைனி சைகோட், இந்த ஃபெர்டிலைசேஷன் மூலமா ஃபார்ம் ஆன இந்த சைகோட் ஒரு ஃபுல்லி டெவலப் பேபியா டெவலப் ஆகும்போது அந்த பேபியோட லெங்த் வந்து 50 சென்டிமீட்டர் இருக்கும். 50 சென்டிமீட்டர் லாங் உள்ள ஒரு பேபியா இருக்கும். அதோட ஆவரேஜ் வெயிட் வந்து 3 kg இருக்கும். ஐடியல் வெயிட் வந்து 2.5 லேருந்து 3.5 வரை இருக்கலாம். பட் ஆவரேஜா நியூபார்ன் பேபிஸோட வெயிட் வந்து 3 kgs இருக்கும். ஸோ பிறக்கும் போது அந்த குழந்தை வந்து ஸ்மாலா இருக்கும், இல் ப்ரொபோர்ஷன்டா இருக்கும், ரொம்ப வீக்கா இருக்கும். அதோட ஓன் பயாலஜிக்கல் நீட்ஸே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாத மாதிரி ரொம்ப வீக்கான பேபியா இருக்கும். பட் டே பை டே அந்த growth and development மூலமாட்டு அந்த ஆர்கன்ஸ் க்ரோ ஆகும், சைல்டு வந்து மெச்சூர் ஆகும், அது டெவலப்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகி அந்த சைல்டு வந்து நல்ல ஒரு ஃபங்க்ஷனிங் உள்ள ஒரு ஃபுல்லி ஃபங்க்ஷன் இண்டிவிஜுவலாட்டு டெவலப் ஆகும். சைல்டு ஆர்கன்ஸ் டெவலப் ஆகிறனால எதனால லேர்னிங் அண்ட் ட்ரைனிங் மூலமா சைல்டு ஆர்கன்ஸ் க்ரோ ஆகி மெச்சூர் ஆகி டெவலப் ஆகிறனால அந்த சைல்டு வந்து ஒரு ஃபுல்லி ஃபங்க்ஷனிங் ஒரு இண்டிவிஜுவலாட்டு பிற்காலத்தில் டெவலப் ஆகுது. growth அப்படின்னாலே பிசிக்கல் சைஸ், இன்க்ரீஸ் இன் பிசிக்கல் சைஸ் தான் growth. growth refers to the increase in physical size of the whole body. ஒரு பாடி, அந்த சைல்டோட பாடியோட ஹைட் எவ்வளவு இருக்கு, வெயிட் எவ்வளவு இருக்கு, அவங்க ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸ் எப்படி இருக்கு, அவங்க செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் எப்படி இருக்கு, ஸோ இதை ரெப்ரசென்ட் பண்றது தான் growth. So it's simply a quantitative change in the child's body. இந்த சைல்டோட பாடியில என்னெல்லாம் quantitative change இருக்குது, பிசிக்கல் சைஸ் அவங்க எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு, ஸோ இதை ரெப்ரசென்ட் பண்றது தான் growth. நம்ம இதை மெஷர் பண்ணி இப்போ வெயிட் அப்படின்னா கேஜி ஆர் பவுண்ட்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். தென் ஹைட் அல்லது செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ், ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னா மீட்டர்ஸ் ஆர் இன்ச்சஸ் ஆர் சென்டிமீட்டர்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இந்த growth-ஐ வந்து நம்ம அப்ஜெக்டிவா மெஷர் பண்ண முடியும். அப்ஜெக்டிவா மெஷர் பண்ணி ரெப்ரசென்ட் பண்றது தான் growth. ஸோ அதனால இந்த குவான்டிடேட்டிவா நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். ரேட் ஆஃப் growth வந்து ஃபாஸ்டரா இருக்கும். எப்பன்னா மெச்சூரிட்டி அட்டைன் பண்றது வரைக்கும் ஃபாஸ்டரா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கிராஜுவலா ஸ்லோ ஆகி ஒரு பர்டிகுலர் பீரியட்ல ஸ்டாப் ஆகுது. மெச்சூரிட்டி வந்து அட்டைன் ஆன பிறகு growth வந்து ஸ்டாப் ஆகிரும். டெவலப்மெண்ட் அப்படின்னாலே ஸ்கில்ஸ், functioning இது represent பண்றது தான் development. So development is a process. ஒரு particular organism, ஒரு particular child அவங்க physically grow ஆகிறது மட்டும் இல்ல, அவங்க physiological growth, அவங்க mental functions எல்லாமே acquire பண்றது தான் வந்து development. So the entire process and phenomena, அந்த entire process அதாவது physically grow ஆகி physiologically evolve ஆகிறது, அதாவது organ systems எல்லாம் develop ஆகி எதுக்காக அப்படின்னா உங்க mental growth and maturity வந்து attain பண்றதுக்காக physically grow ஆகி physiologically evolve ஆகிற அந்த process தான். அந்த process-அ collective development அப்படின்னு ரெஃபர் பண்றாங்க. So development refers to the progressive increase in the skill and capacity of functions. ஒரு function or activity வந்து நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்றோம், skills நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்றோம், நமக்கு என்ன capacity இருக்கு, so இதை ரெப்ரசென்ட் பண்றதா development. இந்த skills and capacities எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுறத, ப்ராக்ரெசிவா இன்க்ரீஸ் ஆகுறத ரெஃபர் பண்றதா development. So இது வந்து குவாலிட்டேட்டிவ் சேஞ்ச், அதாவது சைல்டோட ஃபங்க்ஷனிங், எப்படி நம்ம அசஸ் பண்றோம்னா சைல்டு பிஹேவியர் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, எப்படி பிஹேவ் பண்றாங்க, இதை பொறுத்து தான் சைல்டோட டெவலப்மெண்ட் அசஸ் பண்றதுனால இட்ஸ் a qualitative change in the child's functioning. ஸோ இது வந்து நம்ம அப்ஜெக்டிவ்லி மெஷர் பண்ண முடியாது. நம்ம கீனா அப்சர்வ் பண்ணி தான் அசஸ் பண்ண முடியும். அவங்க பிஹேவியர்ல சேஞ்சஸ் இருக்கா, அவங்க ஸ்கில்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, அவங்க ஃபங்க்ஷனிங் எப்படி இருக்குன்னு கீனா அப்சர்வ் பண்ணி தான் நம்ம அசஸ் பண்ண முடியும். So types of growth and development. So growthல 2 types இருக்கு, physical growth and physiological growth. So physical growth அப்படின்னா ஹைட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, வெயிட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு, ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு, இந்த மாதிரி பிசிக்கல் சைஸ் அந்த பிசிக்கல் டேர்ம்ஸ்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்றது தான் பிசிக்கல் growth ரெப்ரசென்ட் பண்றது தான் பிசிக்கல் growth. தென் physiological growth அப்படின்னா இன்டர்னல் ஆர்கன் சிஸ்டம்ஸ் எல்லாம் எவ்வளவு க்ரோ ஆயிருக்கு, ஸோ இதை ரெப்ரசென்ட் பண்றது வந்து physiological growth. தென் டெவலப்மெண்ட்ல வந்து 5 aspects or 5 dimensions of development இருக்கு. physical development,
cognitive development, social development, emotional development and moral development. So physical development அப்படினா related to the physical body, height, weight, circumference இந்த மாதிரியான physical body related ஆன development வந்து physical development. Then cognitive development அப்படினா mental processes, mental thinking, so இந்த மாதிரியான process relate பண்ணது வந்து cognitive development. Emotional development அப்படினா feelings, emotions இதெல்லாமே வந்து emotional development தான். Then social development அப்படினா child எப்படி societyல interact பண்றாங்க, societyல எப்படி behave பண்றாங்க, so இதெல்லாமே வந்து social development. Then childோட moral values related உள்ளது எல்லாமே moral development. growth pattern either prenatal இருக்கலாம் postnatal இருக்கலாம். அந்த தாயின் கருவறையில இருக்கும்போதும் சரி child வந்து உலகுக்கு வந்த போதும் அந்த childோட growth pattern வந்து two types இருக்கும். top to bottom இருக்கலாம், center to extremities இருக்கலாம். So top to bottom grow ஆற அந்த pattern வந்து cephalocaudal. எல்லாமே growth வந்து யூனிஃபார்மா தான் இருக்கும். இந்த top to pattern bottom grow ஆகிறது cephalocaudal. Then centerல இருந்து extremities போறது வந்து proximodistal. So cephalocaudal அப்படினா இந்த principle எதை represent பண்ணதுன்னா டாப்ல இருந்து பாட்டம் வந்து grow ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து childோட head regionல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. child வந்து பிறக்கும்போது அந்த head வந்து fragile இருக்கும். So கழுத்து வரைக்கிறது அப்படின்வாங்க. நம்ம வந்து ரொம்ப கேர் எடுத்து அந்த child தூக்கும். ஒரு 3 monthsலாம் வரும்போது இந்த head வந்து அதோட கண்ட்ரோலை கெயின் பண்ணிரும், நல்ல ஸ்ட்ராங் ஆயிரும். தென் வந்து head arms ஓட கண்ட்ரோல் வந்து கெயின் பண்றாங்க. then arms then leg ஓட கண்ட்ரோலை வந்து child வந்து கெயின் பண்ணுது. ஃபர்ஸ்ட் head control, then arm control, then legs ஓட கண்ட்ரோல் கிடைக்குது. So then அதுக்கு அப்புறம் head ஓட face movements எல்லாமே first 2 monthsல டெவலப் ஆயிரும். இந்த கண்ட்ரோல் head control, face control எல்லாமே வந்து first 2 monthsல டெவலப் ஆகிரும். அதுக்கப்புறம் அவங்க கை ஆட்டுறாங்க, காலெல்லாம் அசைக்கிறாங்க, அவங்க உடம்ப தூக்குறாங்க. தென் அவங்க ரோலிங் ஓவர் அந்த அப்சைட் டவுன் டர்ன் பண்றது, உட்கார ட்ரை பண்றது, தென் ஏதாவது பிடிச்சிட்டு நிக்க ட்ரை பண்றது, தவள ஆரம்பிக்கிறது, நடக்க ஆரம்பிக்கிறது, ஜம்ப் பண்றது, ஓடுறது, கிளைம் பண்றது, இந்த மாதிரி டே பை டே வந்து அவங்க growth வந்து ஒரு யூனிஃபார்மா டெவலப் ஆயிட்டு தான் இருக்கும். ஸோ இது வந்து டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் வந்து இந்த ஹெட் கண்ட்ரோல் வந்து கெயின் ஆகுது. ஃபர்ஸ்ட்ல ஹெட் கண்ட்ரோல், ஆர்ம் கண்ட்ரோல், தென் லெக் கண்ட்ரோல், இந்த மாதிரி டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் அந்த growth வந்து பேட்டர்ன் இருக்கறனால இந்த பேட்டர்ன் வந்து cephalocaudal. நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்து proximodistal. ஸோ இந்த பேட்டர்ன்ல ஃபர்ஸ்ட் சென்டர்ல இருந்து எக்ஸ்ட்ரீமிட்டிஸ்க்கு தான் வந்து growth வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஸ்பைனல் கார்ட்ல தான் வந்து டெவலப் ஆகுது. ஸ்பைனல் கார்ட் தான் நல்லா டெவலப் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த சைல்டோட ஆர்ம்ஸ் வந்து டெவலப் ஆகும், அப்புறம் ஹேண்ட்ஸ் டெவலப் ஆகும், அதுக்கப்புறம் ஃபீட்ஸ் டெவலப் ஆகும், தென் ஃபிங்கர்ஸ் அண்ட் டோஸ் வந்து டெவலப் ஆகும். ஸோ இங்க வந்து சென்டர்ல இருந்து எக்ஸ்ட்ரீமிட்டிஸ்க்கு வந்து growth pattern வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பைனல் கார்ட், அதுக்கப்புறம் ஆர்ம்ஸ், ஹேண்ட்ஸ், ஃபீட்ஸ், அப்புறம் ஃபிங்கர்ஸ் அண்ட் டோஸ். ஃபிங்கர்ஸ் அண்ட் டோ மசில்ஸ் தான் வந்து லாஸ்ட்ல டெவலப் ஆகுது. Then characteristics of growth பத்தி பார்க்கலாம். So it refers to the increase caused by becoming larger or heavier. So growth அப்படினாலே physical size, physical increase தான் represent பண்றது. அவங்க height increase ஆயிருக்கா, அவங்க weight increase ஆயிருக்கா, so இதை represent பண்றது தான் growth. So it is quantitative. Quantitative நம்ம வந்து objectively measure பண்றது தான் quantitative. Then additive, then increase ஆகும். Then augmentative means increase ஆகும், decrease ஆகிறதா வந்து augmentative. It is observable and measurable. நம்ம observe பண்ணி objectively observe பண்ணி measure பண்ண முடியும். It does not continue throughout life. So இது வந்து growth வந்து லைஃப் லாங் ஃபுல்லா கண்டினியூஸ் ஆகிறது கிடையாது. ஒரு மெச்சூரிட்டி அட்டைன் ஆன உடனே ஒரு பர்டிகுலர் பீரியட்ல வந்து ஸ்டாப் ஆகிரும். தென் growth வந்து may or may not bring development. கண்டிப்பா growth இருந்தா டெவலப்மெண்ட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. growth may bring development or may not bring development. And rate of growth is not uniform. Rate of growth வந்து எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. ஸோ சைல்டு வந்து பிறக்கும்போது 3 kgs இருக்காங்க அப்படின்னா அவங்க 6 months ஆகும்போது வந்து அவங்க வெயிட் வந்து 2 times இன்க்ரீஸ் ஆயிருக்கும். தென் அவங்க 12 months அவங்க 1 year ஆகும்போது அவங்க வெயிட் வந்து ட்ரிபிள் ஆயிருக்கும். பட் இந்த ரேட் வந்து இந்த 12 months ஆனோடனே இந்த ரேட் வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு கம்மிங் மந்த்ஸ்ல எல்லாம் வந்து இதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சைல்டு வந்து 1 kg ஒவ்வொரு மந்த் இன்க்ரீஸ் ஆகிறாங்கன்னா தென் அவங்க இதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க 10 yearsல 100 kgs போயிருவாங்க. ஸோ இதனால growth pattern ஏர்லி ஸ்டேஜஸ்ல அந்த 0லேருந்து 1 year வரைக்கும் growth வந்து நல்லா ரேப்பிடா இருக்கும், நல்லா க்ரோ ஆவாங்க. அப்புறம் ஒரு சின்ன ஒரு ஸ்லோவா இருக்கும். மெச்சூரிட்டி அட்டைன் ஆன பிறகு இந்த growth வந்து ஸ்டாப் ஆயிரும். மெச்சூரிட்டி அட்டைன் ஆன பிறகு growth வந்து இருக்காது. தென் ரேட் ஆஃப் growth ஆஃப் டிஃபரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி இஸ் டிஃபரெண்ட். ஸோ ஒவ்வொரு பார்ட்டுமே பாடியில் இருக்க ஒவ்வொரு பார்ட்டுமே ஒவ்வொரு மாதிரி க்ரோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹேர் எடுத்துக்கிட்டோம்னா ஹேர் வந்து நம்ம கட் பண்ண நல்லா க்ரோ ஆகிட்டே வரும். பட் நம்ம ஐப்ரோஸ் வந்து அந்த அளவுக்கு க்ரோ ஆகாது. ஸோ இதே மாதிரி தான் ரேட் ஆஃப் growth ஆஃப் டிஃபரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி இஸ் டிஃபரெண்ட். ஒவ்வொரு பார்ட்ஸும் வந்து ஒவ்வொரு மாதிரி க்ரோ ஆகும். அதே மாதிரி சில்ட்ரனுக்குள்ளாலேயும் டிஃபரன்ஸ் இருக்கும். தேர் எக்ஸிஸ்ட் வைட் ரேஞ்ச் ஆஃப் இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ் அமங் த சில்ட்ரன் வித் ரெஸ்பெக்ட் டு growth. ஒவ்வொரு சைல்டும் ஒவ்வொரு மாதிரி க்ரோ ஆவாங்க. அந்த growth வந்து அந்த சைல்டோட ஹெரிடிட்டரி தென் சைல்டோட என்வரான்மெண்டல் ஃபேக்டர்ஸை பொறுத்து தான் சைல்டோட growth இருக்கும். ஒவ்வொரு சில்ட்ரனும் ஒவ்வொரு மாதிரியான growth இருக்கும். அவங்க டாலா இருப்பாங்க, ஷார்ட்டா இருப்பாங்க, ஃபேட்டா இருப்பாங்க. இது எல்லாமே அவங்களோட ஹெரிடிட்டரியும் அவங்க என்வரான்மெண்டை பொறுத்தது. ஸோ இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ் எக்ஸிஸ்ட் அமங் தி சில்ட்ரன் வித் ரிகார்ட் டு
growth. Then characteristics of development. So development அப்படினாலே overall changes in shape, form or structure, அதாவது அவங்க இம்ப்ரூவ்டா ஒர்க்கிங் வந்து இம்ப்ரூவ் ஆகணும், அவங்க ஃபங்க்ஷனிங் வந்து இம்ப்ரூவ் ஆகணும். ஸோ இதை ரெஃபர் பண்ணுறது தான் டெவலப்மெண்ட். ஸோ டெவலப்மெண்ட் அப்படின்னாலே இட்ஸ் அ ப்ராக்ரஸிவ் சீரீஸ் ஆஃப் சேஞ்சஸ், வந்து ப்ராக்ரஸிவாக தான் அந்த சேஞ்சஸ் நடக்கும், அதுவும் சீரீஸாக தான் நடக்கும், ப்ரெடிக்டபிள், அதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம், இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த ஸ்டேஜ் இந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ அதனால டெவலப்மெண்ட் இஸ் டைரக்ஷனலில் தான் இருக்கும். தென் சீக்வென்ஷியல் ஒரு ஆர்டர்லி ஃபேஷனில் தான் டெவலப்மெண்ட் அக்கர் ஆகும். தென் டெவலப்மெண்ட் இஸ் கண்டினியூஸ் இன் ஆல் ஏரியாஸ் ஆஃப் மென்டல் ஆக்டிவிட்டி. இப்போ க்ரோத் மாதிரி டெவலப்மெண்ட் வந்து மெச்சூரிட்டி அட்டைன் ஆனோடனே ஸ்டாப் ஆகாது. டெவலப்மெண்ட் வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும், லைஃப் லாங் நடந்துகிட்டே இருக்கும். நம்ம மென்டல் ஆக்டிவிட்டி இருக்கிறது வரைக்கும் டெவலப்மெண்ட் வந்து கண்டினியூஸாக இருக்கும். தென் டெவலப்மெண்ட் ரிசல்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ்ட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த இண்டிவிஜுவல். ஸோ டெவலப்மெண்ட் எதுக்கு அப்படின்னா நம்ம என்ன என்வரான்மெண்ட்ல இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான் டெவலப்மெண்ட் நடக்குது. ஸோ அதனால டெவலப்மெண்ட் ரிசல்ட்ஸ், டெவலப்மெண்டோட அவுட்புட் வந்து அது பர்டிகுலர் இண்டிவிஜுவல் ஆர் சைல்டு வந்து ஃபங்க்ஷனிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதா வந்து டெவலப்மெண்டோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்கே. ஸோ டெவலப்மெண்ட் ரிசல்ட்ஸ் இந்த இம்ப்ரூவ்ட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த இண்டிவிஜுவலோட ஃபங்க்ஷனிங் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. டெவலப்மெண்ட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் அப்படின்னா நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை இன்டிகிரேட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால டெவலப்மெண்ட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். தென் டெவலப்மெண்ட் இஸ் ஆஃப் மெனி ஆஸ்பெக்ட்ஸ். டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்குது, நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. சோஷியல் டெவலப்மெண்ட், மாரல் டெவலப்மெண்ட், பிசிக்கல் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி 5 டைமென்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லையும் வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் டெவலப்மெண்ட் இருக்கும். தென் ரேட் ஆஃப் டெவலப்மெண்ட் வந்து யூனிஃபார்மாக இருக்காது. த்ரூ அவுட் த லைஃப் ஆஃப் த இண்டிவிஜுவல் ரேட் ஆஃப் டெவலப்மெண்ட் வந்து யூனிஃபார்மாக இருக்காது, வேரி ஆகும். ஸோ இப்போ சைல்டு வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் வந்து லேக் ஆகிறாங்க, தென் ஒரு டர்ன் பேக் எடுக்கிறாங்க, திருப்பி அவங்க க்ரோ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டெவலப்மெண்ட் வந்து ஸ்பைரலாக தான் இருக்கும், லீனியராக ஒரே லைனில் நடக்கிறது கிடையாது. டெவலப்மெண்ட் ஒரே லைனில் நடக்கிறது கிடையாது, ஸ்பைரலாக தான் டெவலப்மெண்ட், ரேட் ஆஃப் டெவலப்மெண்ட் வந்து ஸ்பைரலாக தான் இருக்கும். Then development is influenced by maturation and learning. So maturation and learning மூலமா தான் functioning வந்து improve ஆகுது, skills வந்து improve ஆகுது. So அதனால development is influenced by maturation and learning. Then development is related to one's environment. அதாவது ஒரு childக்கு நம்ம நல்ல ஒரு conducive environment, அவங்க லேர்ன் பண்றதுக்கு, அவங்க grow ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு environment ப்ரொவைட் பண்ணா child வந்து நல்லா டெவலப் ஆவாங்க, அவங்க skills எல்லாமே நல்லா டெவலப் ஆகும். So அதனால development is related to one's environment. Then development can be assessed through observation. So development வந்து நம்ம growth மாதிரி அப்ஜெக்டிவா மெஷர் பண்ண முடியாது. So development அப்படினாலே அவங்க behavioral changes, உங்க ஸ்கில்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, ஃபங்க்ஷனிங் தான் வந்து டெவலப்மெண்ட். ஸோ இதனால நம்ம கீனா அப்சர்வ் பண்ணி தான் அசஸ் பண்ண முடியும். ஸோ டெவலப்மெண்ட் கேன் பி அசஸ் த்ரூ அப்சர்வேஷன். டெவலப்மெண்ட் இஸ் பாசிபிள் ஈவன் வித்வுட் க்ரோத். டெவலப்மெண்ட் ப்ராசஸோட ஒரு காம்பனன்ட் தான் க்ரோத். அதனால க்ரோத் இல்லைனாலும் இருந்தாலும் டெவலப்மெண்ட் வந்து பாசிபிள் தான். பிகாஸ் ஷார்ட் ஸ்ட்ரெச்சடாக இருக்காங்க, பட் ஏதாவது ஒரு இம்பேர்மெண்ட் இருக்கிறவங்க கூட நல்ல டெவலப்மெண்ட், எல்லா டைமென்ஷன்ஸ்லையுமே நல்ல டெவலப்மெண்ட் உள்ள ஒரு பீப்புளாக சைல்டு டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால டெவலப்மெண்ட் இஸ் பாசிபிள் ஈவன் வித்வுட் க்ரோத். தென் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் வந்து சைல்டோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ 2 ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். சைல்டு வந்து தாயின் கருவறையில் இருக்கும்போதும் சரி, பிறந்த பிறகும் சரி, அந்த சைல்டோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுறது அப்படின்னா internal factors and external factors. Internal factors அப்படின்னா factors which operate from within the childக்குள்ளாலே இன்ஹெரிட் ஆகிருக்கிற ஃபேக்டர்ஸ் எல்லாம் தான் internal factors. ஸோ என்னெல்லாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹெரிடிட்டரி ஃபேக்டர்ஸ். ஹெரிடிட்டரி அப்படின்னா சைல்டு வந்து பேரண்ட்ஸ் கிட்டேருந்து என்னெல்லாம் சைல்டுக்கு டிரான்ஸ்மிட் ஆகிருக்கு, இதான் வந்து ஹெரிடிட்டரி. தென் பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா அவங்க ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும், அவங்க ஜென்ரல் ஹெல்த் எப்படி இருக்குது, ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, தென் அவங்க ஹார்மோன் ஃபங்க்ஷனிங்ஸ்லாம் எப்படி இருக்குது, நர்வஸ் சிஸ்டம் எல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது, இதெல்லாமே வந்து பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். தென் இன்டெலிஜென்ஸ், எமோஷனல் ஃபேக்டர்ஸ் அண்ட் சோஷியல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா இப்போ சைல்டோட பேரண்ட் வந்து ஷார்ட் டெம்பர்டாக இருந்தாங்க அப்படின்னா சைல்டும் வந்து ஷார்ட் டெம்பர்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து சைல்டோட இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் விச் ஆப்ரேட் ஃப்ரம் வித்தின் த சைல்டு தான் வந்து இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். Then external factors அப்படின்னா factors which are lying outside the child. சைல்டு சுற்றி இருக்கிற ஃபேக்டர்ஸ், சைல்டுக்குள்ளால இருக்கிற ஃபேக்டர்ஸில் lying outside சைல்டு சுற்றி இருக்கிற ஃபேக்டர்ஸ் தான் வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். இதில் வந்து 2 கேட்டகரிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து என்வாயன்மெண்ட் வித் மதர்ஸ் ஹோம், அதாவது சைல்டு அந்த ப்ரீநேட்டல் கண்டிஷனில் இருக்கும்போது, தாயின் கருவறையில் இருக்கும்போது அங்கே என்ன மாதிரியான என்வாயன்மெண்ட் இருக்குது, தென் சைல்டு பிறந்து வளரும் போது அங்கே என்ன மாதிரியான சூழல் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்வாயன்மெண்ட் இந்த மதர்ஸ் ஹோம், தாயின் கருவறையில் இருக்கும்போது என்ன மாதிரி சிச்சுவேஷன் பார்க்கலாம். ஸோ தாயின் கருவறையில் இருக்கும்போது சைல்டுக்கு நரிஷ்மெண்ட் எப்படி கிடைக்குது, நியூட்ரிஷன் எப்படி கிடைக்குது அப்படின்னா அது அந்த நியூட்ரிஷனை என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம பற்றி பார்க்கலாம்.
பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் ஆஃப் தி மதர். அந்த பிரெக்னன்சி டைம்ல தாய் கருவுற்றிருக்கும் போது தாயோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு, அவங்க பிசிக்கல் ஹெல்த் எப்படி இருக்கு, அவங்க மென்டல் ஹெல்த் எப்படி இருக்கு, தாய் நல்லா ஹாப்பியா இருக்காங்களா, ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்காங்களா, நல்லா ஹாப்பியா இருக்காங்களா. ஸோ இந்த பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்தை பேஸ் பண்ணி தான் சைல்டுக்கு நியூட்ரிஷன் கிடைக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் சைல்டோட growth அண்ட் டெவலப்மெண்ட் தாயின் கருவறையில இருக்குது. நெக்ஸ்ட் ஃபேக்டர் வந்து சிங்கிள் சைல்டா மல்டிபிள் சைல்டு, அதாவது ட்வின்ஸா இருக்கலாம், ட்ரிப்ளட்ஸா இருக்கலாம், குவாட்ரபிள்ஸா இருக்கலாம். இப்படி நம்பர் ஆஃப் சில்ட்ரன் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த நியூட்ரிஷன் அந்த நரிஷ்மெண்ட் வந்து கம்மியாக சான்சஸ் இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் சில்ட்ரனை பொறுத்தும் கருவறையில நம்பர் ஆஃப் சில்ட்ரன் எவ்வளவு இருக்காங்களோ அதை பொறுத்தும் சைல்டோட நரிஷ்மெண்ட்டும் அதை பொறுத்து அதோட சைல்டோட growth அண்ட் டெவலப்மெண்ட்டும் அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. தென் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஆஃப் நியூட்ரிஷன், சைல்டு கிடைக்கிற அந்த கருவறையில தாயின் கருவறையில இருக்கும்போது சைல்டு கிடைக்கிற நியூட்ரிஷனோட குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி, அதாவது தாய் வந்து நல்ல சத்தான உணவுகளை சாப்பிட்டாங்கன்னா குழந்தைக்கு நல்ல சத்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்காக தான் தாய்க்கு வந்து கால்சியம் டேப்லெட், அயன் டேப்லெட், இந்த மாதிரி நிறைய டேப்லெட்ஸ் எல்லாம் அந்த பிரெக்னன்சி டைம்ல வந்து டாக்டர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ அதனால சைல்டுக்கு போன் டெவலப்மெண்ட், அந்த பிளட் எல்லாம் டெவலப் ஆகிறதுக்கான ஹெச்பி லெவலில் நல்லா மெயின்டைன் ஆகிறதுக்கும் நல்ல போன் டெவலப்மெண்ட் இருக்கிறதுக்காகவும் தான் தாய்க்கு கால்சியம் டேப்லெட்ஸ், அயன் டேப்லெட்ஸ் எல்லாம் டாக்டர்ஸ் ப்ரிஃபர் பண்றாங்க. தென் அஃபெக்டட் பை ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன் இஃப் எனி. இப்போ தாய் வந்து ஏதாவது ரேடியேஷன் அஃபெக்ட் ஆனாங்க, இப்போ எக்ஸ்ரேஸ் எடுக்கும்போது தாய் ஏதாவது அஃபெக்ட் ஆனாங்க அப்படின்னா, ஏன்னா எக்ஸ்ரேஸ் எல்லாம் வந்து சைல்டுக்கு ஹார்ம்ஃபுல்னு சொல்றாங்க. ஸோ இப்பெல்லாம் ஸ்கேன் தான் அதிகமாக எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ரேஸ் எடுக்கும்போது சைல்டு அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அஃபெக்ட் ஆனால் சைல்டோட ஆர்கன்ஸும் அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை பொறுத்து சைல்டோட growth அண்ட் டெவலப்மெண்ட்டுமே அஃபெக்ட் ஆகுது. எனி டேமேஜ் ஒரு ஆக்சிடென்ட் த பேபி இந்த ஃபார்ம், சைல்டோட மதருக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் அக்கர் ஆயிட்டு ஏதாவது கீழே விழுந்துட்டாங்க, ஏதாவது அடிபட்டுட்டு அப்படின்னா சைல்டுக்கும் டேமேஜ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி அவங்க ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாலும் அந்த ட்ரீட்மெண்டோட சைடு எஃபெக்டும் சைல்டு அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ டெலிவரியில் ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் அவங்களுக்கு இருந்தாலும் ஆல்ரெடி இருந்தாலும் ஸோ அதுவும் சைல்டை வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சைல்டோட growth அண்ட் டெவலப்மெண்ட், மதரோட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், மதரோட பிசிக்கல் கண்டிஷன்ஸை பொறுத்தும் சைல்டோட growth அண்ட் டெவலப்மெண்ட் இருக்குது. தென் அவைலபிலிட்டி ஆஃப் எனஃப் ஆக்சிஜன் டு த பேபி டூரிங் டெலிவரி, அதாவது சைல்டு வந்து தாயின் கருவறையில் இருக்கும்போது அவங்க பிளாசண்டா மூலமா ஒரு குறிப்பிட்ட அளவு ஆக்சிஜன் கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஆக்சிஜன் அவங்க சைல்டு டெலிவரி ஆகி வெளியே வரும்போது அந்த அளவுக்கு ஆக்சிஜன் அவங்களுக்கு கிடைக்கணும். அந்த ஆக்சிஜனோட கம்மியாக கிடைச்சாலும் கஷ்டம் தான். ஆக்சிஜன் அந்த பிளாசண்டா வெளியே கிடைக்கிற ஆக்சிஜனை விட கூடுதலாக இருந்தாலும் சைல்டோட நர்வஸ் சிஸ்டம் எல்லாம் அஃபெக்ட் ஆயிரும். ஸோ அந்த எனஃப் ஆக்சிஜன் அவங்களுக்கு அந்த பிளாசண்டா வழியா எவ்வளவு ஆக்சிஜன் வந்துட்டு இருந்தோ அதே அளவு ஆக்சிஜன் இருந்தால் தான் சைல்டால சர்வைவ் ஆக முடியும். அவங்க growth அண்ட் டெவலப்மெண்ட்டுமே வந்து அந்த அவைலபிலிட்டி ஆஃப் எனஃப் ஆக்சிஜனை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இதான் வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். அண்ட் என்வாயன்மெண்ட் இன் விச் சைல்டு க்ரோஸ், சைல்டு பார்ன் ஆன பிறகு குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தை எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வளருது, ஸோ இதை பேஸ் பண்ணியும் சைல்டோட growth அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கு. ஸோ என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, பேரண்டல் கேர் ரிசீவ்ட் பை த சைல்டு, இந்த பேரண்ட் அதாவது சைல்டோட ஃபாதர் மதரும் சைல்டு எப்படி கேர் பண்றாங்க, அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் எப்படி கேர் பண்றாங்க, ஸோ இந்த கேரிங்கை பொறுத்தும் சைல்டோட growth அண்ட் டெவலப்மெண்ட் அஃபெக்ட் ஆகுது. தென் சைல்டோட சோஷியல் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஃபேமிலி, அந்த ஃபேமிலியோட சோஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, அவங்க சோஷியல் டிப்ரைட் ஃபேமிலியா அல்ல சோஷியலி அக்செப்டபிள் ஃபேமிலியா, அவங்க எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, தென் அவங்க நெய்பர்ஹுட்ல இருக்கவங்க நல்ல குவாலிட்டி பீப்புளா, அவங்க என்வரான்மெண்ட் எப்படி இருக்குது, தென் என்னென்ன மாதிரியான ஸ்கூல்ல அவங்க படிக்கிறாங்க, அவங்க குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்குறாங்களா, அவங்களோட கரிக்குலம் எப்படி இருக்குது, தென் சைல்டோட பியர் குரூப் அவங்க குவாலிட்டி எப்படி இருக்கு, பிகாஸ் சைல்டோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் சைல்டோட கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ சைல்டோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எப்படி இருக்காங்களோ அதை பொறுத்து தான் சைல்டோட growth அண்ட் டெவலப்மெண்ட்வே இருக்கும். ஸோ அது குவாலிட்டி ஆஃப் பியர் குரூப் ஆஃப் த சைல்டு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஃபேக்டர். பிகாஸ் ஒரு ப்ராப்பர் ஸ்டேஜ் வரும்போது சைல்டோட பியர் குரூப் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் சைல்டோட பியர் குரூப் தான் சைல்டு ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ குவாலிட்டி ஆஃப் த பியர் குரூப் ஆஃப் த சைல்டு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இந்த growth அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த சைல்டு. தென் என்னெல்லாம் எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, வொகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னெல்லாம் அவைலபிளாக இருக்குது, தென் சைல்டு இப்போ இருக்கிற கண்ட்ரியில் என்ன மாதிரியான லாஸ் இருக்குது, என்னெல்லாம் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, எந்த மாதிரியான கண்ட்ரி, டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா செகுலர் கண்ட்ரியா, ஸோ இதை பேஸ் பண்ணி சைல்டோட growth அண்ட் டெவலப்மெண்ட் இருக்குது. இப்போ அந்த கண்ட்ரி வந்து நல்ல டெவலப்ட் கண்ட்ரி அப்படின்னா சைல்டுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்கும், எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கிடைக்கும். பட் அது ஒரு வார் ப்ரோன் ஏரியா அதில் ஒரு அண்டர் டெவலப் கண்ட்ரினா சைல்டோட டெவலப்மெண்ட் வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆயிரும். ஸோ அந்த லா அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி, அந்த கண்ட்ரியோட சோஷியல் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து சைல்டை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். Then difference between growth and development. So growth is quantitative. Quantitative அப்படின்னா நம்ம objectively measure பண்ணி represent பண்ணலாம். Physical size தான் நம்ம இங்க ரெஃபர் பண்றோம். height, weight increase தான் நான் வந்து ரெஃபர் பண்றதால quantitative. But development வந்து both qualitative and quantitative. Qualitative அப்படின்னா இந்த ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷனிங் நம்ம ரெப்ரசென்ட் பண்றது, அந்த சைல்டோட பிஹேவியர், சைல்டு எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, ஸ்கில்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, ஆக்டிவிட்டிஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து குவாலிட்டேட்டிவ் நேச்சர்ல. குவான்டிடேட்டிவ் அப்படின்னா இந்த ஆர்கன் சிஸ்டம் எல்லாம் எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்கு, டெவலப் ஆயிருக்கு, அதை ரெப்ரசென்ட் பண்றது குவான்டிடேட்டிவ். ஸோ டெவலப்மெண்ட் இஸ் போத் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ்.
then growth could be objectively observed and measured. So physical size increase தான் நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்றனால objectively observe பண்ணி மெஷர் பண்ண முடியும். பட் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி அப்ஜெக்டிவ்லி அப்சர்வ் பண்ணி மெஷர் பண்ண முடியாது. பிகாஸ் பிஹேவியரல் சிச்சுவேஷன்ஸ் தென் ஸ்கில்ஸ் இந்த மாதிரி தான் நம்ம அப்சர்வ் பண்றனால கீனா அப்சர்வ் பண்ணி தான் அசஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி மெஷர் பண்ண முடியாது, கீனா அப்சர்வ் பண்ணி தான் அசஸ் பண்ண முடியும். தென் growth does not continue throughout the life span. growth வந்து லைஃப் ஸ்பேன் ஃபுல்லாக கண்டினியூ ஆகிறது கிடையாது. மெச்சூரிட்டி அட்டைன் ஆனோன்னா growth வந்து ஸ்டாப் ஆயிரும். But development continues in all areas of mental activity. Lifelong fullaவே development continue ஆயிட்டே தான் இருக்கும். So growth is one aspect of development. Development process ஓட ஒரு component தான் growth. But development is ஒரு complex process because நிறைய organ system அதோட functioning எல்லாம் integrate பண்ணி perform பண்றனால development வந்து ஒரு complex process. Then growth occurs in different parts of the organism. எல்லா பார்ட்ஸ்லையுமே ஒரு ஆர்கானிசமோட எல்லா பார்ட்ஸ்லையுமே அக்கர் ஆகும். பட் டெவலப்மெண்ட் வந்து ஒரு இன்டெகிரேட்டட் ப்ராசஸ். சேஞ்சஸ் வந்து எல்லாமே ஒரு ஹோல் சேஞ்சாக தான் நம்ம பார்ப்போம். எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் தான் ஒரு பெட்டர் இண்டிவிஜுவலாக டெவலப் ஆக முடியும். பிஹேவியரல் சிச்சுவேஷன்ஸ்லாம் நம்ம ஒரு ஹோலாக தான் பார்ப்போம். சேஞ்சஸ் வந்து ஹோலாக பார்க்குறனால இன்டெகிரேட் பண்ணி பார்க்குறனால டெவலப்மெண்ட் வந்து சேஞ்சஸ் அஸ் அ ஹோல். பட் க்ரோத்தில் வந்து அக்வர்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த ஆர்கானிசம். பட் க்ரோத் வந்து டைரக்ஷனல் கிடையாது. பட் டெவலப்மெண்ட் வந்து ப்ராக்ரெசிவாக சீக்வென்ஷியலாக ஒரு ஆர்டர்லி பேட்டர்னில் தான் டெவலப்மெண்ட் நடக்கும். க்ரோத் வந்து அந்த மாதிரி டைரக்ஷனல் கிடையாது. The rate of growth is not uniform in all parts of the organism. ஸோ ஒவ்வொரு பார்ட்லையும் ஒவ்வொரு மாதிரியான ரேட் ஆஃப் growth இருக்கும். அதே மாதிரி தான் ரேட் ஆஃப் டெவலப்மெண்ட்டுமே வந்து யூனிஃபார்ம் கிடையாது. தென் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் எக்ஸிஸ்ட். க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சில்ட்ரனும் ஒவ்வொரு டைப்பாக க்ரோ ஆவாங்க. அதே மாதிரி டெவலப்மெண்ட்டுமே வந்து டிஃபர் ஆகும். சில்ட்ரனுக்குள்ளால ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த ஹெரிட்டரி அண்ட் என்வாயன்மெண்ட். அந்த இந்த மாதிரி என்வாயன்மெண்ட் அந்த சைல்டு லிவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஹெரிட்டரி அதை பேஸ் பண்ணி தான் சைல்டோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கிறனால க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து டிஃபர் ஆகுது. ஒவ்வொரு சில்ட்ரன் வந்து க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் டிஃபர் ஆகுது. தென் க்ரோத் இஸ் நாட் அஃபெக்டட் வெரி மச் பை லேர்னிங். ஸோ லேர்னிங் பேஸ் பண்ணி க்ரோத் கிடையாது. ஸோ இதெல்லாம் க்ரோத் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகாது. லேர்னிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப்மெண்ட் ஒரு கிரேட் எக்ஸ்டென்ட்டுக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது. பிகாஸ் லேர்ன் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக தான் அந்த சில்ட்ரனோட ஃபங்க்ஷனிங் அவங்க ஸ்கில்ஸ் அவங்க பிஹேவியர் எல்லாமே சேஞ்ச் ஆகுது. அதனால லேர்னிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப்மெண்ட் வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுது. Then growth may or may not bring development. Growth may bring development or may not bring development. இப்போ நல்லா க்ரோ ஆயிருக்க சைல்டுக்கு வந்து நல்ல டெவலப்மெண்ட் இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. ஸோ ஷார்ட்டாக இருக்கிறவங்க ஏதாவது இம்பேர்மெண்ட் இருக்கவங்க கூட நல்ல எல்லா டெவலப்மெண்ட்டோட இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இல்லை 5 dimensionsலேயும் டெவலப்மெண்ட்டோட இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கனால ஸோ growth may bring development or may not bring development. Development in one aspect promotes the development in another aspects. இப்போ நம்ம சோஷியல் டெவலப்மெண்ட்டில் வந்து டைமென்ஷனில் டெவலப் ஆயிருந்துச்சுன்னா மற்ற டைமென்ஷன்ஸ்லையும் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு அது அந்த ஆஸ்பெக்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. தென் growth is structural. But development is functional. Growth is physical and external in nature. நம்ம வந்து structural external physical தான் நம்ம prefer பண்றோம். But development is internal in nature. நம்ம physical development, social development, intellectual அந்த மாதிரி functional தான் நம்ம represent பண்றோம். நம்ம function எப்படி இருக்குது, skills எப்படி perform பண்றோம், activities எப்படி perform பண்றோம் தான் represent பண்றோம். So growth is structural and development is functional. In summary, so all living organisms must undergo some form of growth and development. உங்க லைஃப் சைக்கிளில் எல்லா ஆர்கானிசம்ஸுமே ஏதாவது ஒரு வகையில் growth and development நம்ம அண்டர்கோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ growth and development வந்து சேம் திங் கிடையாது, ரெண்டும் ஒரே மீனிங் கிடையாது. growth and development ஆர் டிஃபரெண்ட். ஸோ டெவலப்மெண்ட் வந்து growth விட ரொம்பவே காம்ப்ளெக்ஸ். ஸோ growth அப்படின்னாலே ஃபிசிக்கல் சென்ஸில் வரும், டெவலப்மெண்ட் அப்படின்னாலே ஃபங்க்ஷனிங் ஸ்கில்ஸ் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இன்ஃபென்சி அண்ட் சைல்ட்ஹுட் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒரு சைல்டோட டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ்லேயே வந்து இன்ஃபென்சி அண்ட் சைல்ட்ஹுட் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜஸ். ஸோ இந்த டைமில் எவ்வளோ growth and development இருக்கோ அது வந்து சைல்டோட லைஃப் வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். ஸோ பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் வந்து சைல்டோட growth and developmentக்கு வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ரோல், அது ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ சைல்டோட டெவலப்மெண்ட்டில் வந்து இந்த இன்ஃபென்சியும் சைல்ட்ஹுட் ஸ்டேஜும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதனால் அந்த ஸ்டேஜஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். ஸோ இதுதான் growth and developmentோட ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ பிரின்சிபிள்ஸ் ஆஃப் growth and development வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.